சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை முழுமையாக கேள். நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். நீ சில நேரம் உன்னை பற்றி உனக்கு பின்னால் கேலியாக பேசுபவர்களை நினைத்து நினைத்து வருந்துகிறாய். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் உன்னை விமர்சனம் செய்வதற்கான காரணம் புரியுமா? அவர்களால் உன் தரத்திற்கு வர முடியாத பொழுதும், உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடத்தில் இல்லாமல் போனாலும், உன்னை துன்புறுத்தி நீ வேதனைப்படாமல் இருந்த போதும், அந்த சூழ்நிலையைத்தான் அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை ஏளனமாக பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இன்னும் பல அற்புதங்கள் நடக்கப் போவதை அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. உனக்கு பின்னால் பேசுபவர்களையும் முதுகில் குத்துபவர்களையும் நினைத்து வீணாக வேதனைப்படாதே. உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழவே இல்லை. உன் வாழ்க்கை நிம்மதியாக நீ வாழவே இல்லை. உன் வாழ்க்கையில் நீ ஒரு கருவியாக செயல்படுகிறாய். அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய குறைவு. போகும் பாதையில் உன் மனதில் உள்ள செயல்பாடுகளை புரிந்து கொண்டு அந்த பாதையில் பயணிக்க பழகிக்கொள். வாழ்க்கையின் தனித்துவமே அதில் உள்ள யதார்த்தம்தான். வாழ்க்கையில் எப்பொழுதும் யதார்த்தத்துடன் வாழ். நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் நடந்து கொள்வேன் என்ற தீர்க்கமான முடிவோடு எப்பொழுதுமே உன் பயணத்தை தொடராதே. சூழ்நிலைக்கு ஏற்ப உன் பயணத்தையும் உன் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். தென்றல் வந்து உன் வீட்டு கதவை தட்டும் அந்த தருணத்தை நீ உணர்வாய். என் அன்பு குழந்தையே, போகும் வழியில் உன்னை வாழ சொல்லவில்லை. ஒரு வழியை உனக்கு ஏற்றாற்போல், உன் வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் நீ தீர்மானம் செய்து கொள். அந்த வழியில் உன் வாழ்க்கை பயணத்தை தொடரு. நீ போகும் பாதையை மனதார உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். உன் வாழ்க்கையை சந்தோஷ பாதையில் அழைத்துச் செல்லவே உன் சாயப்பா ஆசைப்படுகிறேன். இதை மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் செயல்படும். நிச்சயமாக ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்தே தீர்வாய். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், பக்கபலமாக இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? உன் வாழ்க்கை மாறும். நீ நினைத்தபடியே மாறும். உன் வாழ்க்கை அழகாக மாறும். நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே. உன் சாயப்பா உனக்கு துணையாக உன் மனதை சந்தோஷமாகவும் உன் மனதை திருப்திப்படுத்தவும் உன்னை ஆனந்தப்படுத்தவும் இருக்கும் பொழுது வீணாக புலம்பாதே. எதற்கும் தயங்காதே. எதையும் துணிந்து நின்று போராடு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நான் இருப்பேன். நீ வேதனைப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் அடுத்த நொடியே உன் கண்ணீரை துடைக்க உன் அப்பா வருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.